நீ அன்னைக்கே டபுள் பாத்தீங்க செய்யலம்மா செய்யலையா அம்மா ஏழை குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அதுமே வேலை நாங்க செய்ய மாட்டோம். வேற என்ன நீ செய்த அம்மா செய்து நாங்க பார்த்தோம் இல்லம்மா நாங்க கண்கூட பார்த்துட்டோம். அப்புறம் எப்படி தப்பி முடியா ஐயா தவறு செய்ய முடியாது எத்தனை எடுத்து போயிடும். ஆனால் நாங்கள் தவறு செய்ய பண்ணி எங்கள் மீது வீண்படி சுமத்தி விட்டு கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் கீழே விசாரிப்பதே மையில் வைத்திருக்கிறார் ஐயா. அப்ப கண்ணால பார்த்த சாட்சி நம்ம பொய்யான சாட்சி. எனக்கு கண்ணு குருடு எனக்கு தெரியல. நம்ம கண்ண பாக்கல பாக்கல உண்மை சொல்றேன். நம்ம நம்பணும். நாங்கள் ஐயா தவறு செய்தோம். நாங்கள் செய்த தவறை ஏழையாக பிறந்தது ஐயா. ஏழையாக பிறந்து விட்டோம் தவிர பார்ப்பவர்களை பார்த்து எள்ளி நகையாத அளவுக்கு வாழ்க்கையை நடத்தவில்லை ஐயா. சாட்சியா வணக்கம் சாரியில்லா சங்கீதமும் அதுபோல ஆகிவிட்டது எங்களுடைய நிலைமை. சாட்சி இல்லாமல் ஆழ்மணி தங்கியும் இப்பொழுது சஞ்சலத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. படைத்தவன் சொந்த சபைக்கு இருக்குமா படைத்தவன் சொந்த சபையை நிறுமா நாங்கள் ஏழைகள் எங்களுக்காக இங்கே வாதாட யாருமே கிடையாது ஐயா. இதெல்லாம் நடக்குது அப்பவே தெரியும். எப்படியா இவன் யாரு? ஏகப்பட்டவன் பெத்துக்கார பையன் வசதி இல்லாதவன் பணத்தை பார்த்தே பல நாள் ஆக்கி இருக்கவன் இவனுக்கு. அப்பேற்பட்ட பஞ்ச பரதேசிவன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன். தங்கச்சி அழகா இருக்கிறானே தங்கச்சி பெண் கட்டி வந்தால் அவனுக்கு எவ்வளவு நகை போட்டு கட்டி கொடுக்கணுமோ அப்படின்னு மனக்கணக்கு போட்டிருப்பான். ஆகையால அரண்மனைக்குள் நுழைவிட்டா தங்கச்சியை தகுதி அறிஞ்சு நம்பருக்கு இருக்கணும். செய்வதை திரும்ப செய்வதற்காக. ஆனா இவனை நம்பி நம்ம அரண்மனைக்குள்ள விட்டோம். இளவரசிக்கு தோழியானான். இளவரசி தந்திரமாக பேசி மனோட வாழ்த்து சென்றார். மனோட வாழ்த்து சென்று அண்ணனை அங்கே வர வைத்தால் வர வைத்து அண்ணனிடம் காதலை சொல்லியிருப்பாள். தங்கச்சியை காதலை சொல்லியிருப்பாங்க. நம்ம குழந்தை எப்படி குழந்தை கண்ணியமான குழந்தை உன்னை காதலிக்க முடியாதுடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். மறுத்திருக்கோம். இல்ல நீ வந்து ஐயோ நம்ம வந்து காப்பாற்றிட்டோம். அண்ணா இன்னும் ஆயிருக்கும். தவறே செய்ய முடியாது எத்தனையோ அவர் எடுத்து கொள்ளி. ஆனால் நான் தான் தவறு செய்தவனை நினைவு வைக்கிறேன். தர்மத்தை வாழ்ந்தடி சூதகமும் இந்த தர்மமே வெளிவரும் நான் தவறு செய்ததாக இல்லை என்று நிரூபிக்க வேண்டாம். உன் மகளை அழைத்து கேட்டு போறியா உண்மை நமக்கு தெரியும். அம்மாச்சரே பார்த்தாயா ஜாண்டா விழுந்தனா இவன் செய்த குற்றத்திற்கு எவ்வளவு மகன் சாட்சி தீர்த்தி வரத்தை குருபாக்க வைக்கிறான். பாலுக்கு காவல போனியா இவன் செய்த தவறுக்கு நமக்கு வந்து சாட்சி சொல்லணுமா? நம்ம மனித கணக்கு தானே கோயிலுக்கு கூட தெரிஞ்சு போகுது. கூப்பிடு கூப்பிட ஆனந்தி என்ன ஆனங்க ஆனங்க இல்லப்பா புளியாங்க புளியாங்க இது வர சொல்ற தடிக்கணும் வருது நல்லா தானே இருந்துச்சு இன்னும் தடிக்கணும் வருது. ஆனந்தி ஐயா ஐயா வருகின்ற வெள்ளிக்கிழமை உடைய அண்ணனுக்கு மணிமுடி சுட்டி விழா. அந்த மணிமுடி சுட்டி விழாவிலே உடைய தாய் மாமன் ஆள வந்தான் முதல் மாலை போடக்கூடாது. நீ மலர்வனம் சென்று மலர்களை பறித்து மாலையை தொடுத்து முதல் மாலை போட வேண்டும். மலர்வனம் சென்றது அல்லவா? அந்த மலர் வனத்திலே உன்னை கட்டி பிடித்து வலியை அழைத்து உன்னை கற்பை சூழட வந்தவன் இதோ இருக்கின்றானே இவன் என்று பாருமா. சொல்லு அப்பா எனக்கு பார்வை தெரியாதப்பா பார்வை தெரியாது. அனந்தி சொல்றேன் ஒன்றும் புரியவில்லையே. அண்ணனுக்கு மாலை கொண்டு வர வேண்டும் என்று நந்தவனை சென்றேனே. நந்தவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் இறங்கி நீராடினே. அது ஆண்டவனுக்கு உரிய நீரா? அந்த நீரை அசுத்தம் செய்யக்கூடாதா? அந்த குளக்கரையில யாரும் அதிகாரம் முடிவர் என்பதை தவம் செய்து கொண்டிருந்தார். நான் இறங்கிய உடனே அடி பாவி ஆண்டவனுடைய நீரை கலக்கப்படுத்தி விட்டாயே. கண்களிலிருந்து இப்படிப்பட்ட செயல் செய்ததால் உன் நீர் கண்களை பார்வையிழந்து போகட்டும் என்று சாபத்தை பார்வை போய்விட்டது. அதோடு எனக்கு வழி தெரியவில்லை. காலில் விழுந்து அழுது சுவாமி தெரியாம தவறுக்காக இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாயே. எனக்கு சாபை முத்திரை கொடுங்க சுவாமி பார்வை கொடுங்க என்று கேட்டேன். நீ யார் என்று கேட்டா விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மணி மகள் என் பெயர் ஆனந்தி சுவாமி என்று கூறினேன். பாவி அந்த மாமன்னன் மகளானி அவன் எப்படிப்பட்டவர் நன்மையை செய்யக்கூடியவராய்ச்சி. அப்படிப்பட்ட நல்லவனுக்கு மகளா பிறந்து இப்படிப்பட்ட இயக்கி தேடி கொண்டாயே. நானும் அவசரப்பட்டு சாபத்தை கொடுத்து விட்டேனே. சரி உனக்காக இல்லாவிட்டாலும் அந்த மன்னனுக்காக நான் சாபை முத்திரை தருகிறேன் என்று கூறினார். என்ன கூறினார் தெரியுமா? 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த மலரானது மலர்ந்து அந்த அன்னை ஆதிசக்தி மடியிலே போய் விழுமா. அந்த மலரை கொண்டு வந்து
கண்களிலே கசக்கி விட்டால் உனக்கு பார்வை தெரியும் என்று கூறினார். சரி. ஆனால் அதை கொண்டு வருவர் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்தியம் காத்த உத்தமனாக இருக்க வேண்டும், உண்மையே பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும், தன் தானத்தை தவிர மற்றவரை தாயாகவும் பெண்ணாக நினைக்க வேண்டும், அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். உண்மையை பேசக்கூடிய அந்த உத்தமன் சென்றால்தான் அந்த மலர் கைக்கு வரும், உனக்கு பலன் கொடுக்கும் கூறிவிட்டார். அபத்தனே அப்படிப்பட்ட உத்தமன் நம்முடைய நாட்டில் யார் இருக்காங்க? ஏறிலே மச்சான் நான் இருக்கறியா யாரா மச்சான் பையா ஏத்த மொத்த பஸ்ல குடிக்க போனாங்க கை புடிச்சு இழுத்து போது வாங்காதே நான் உத்தம நான் போறேன் அப்படிங்க. அது நான் கிடையாது, என் பெரிய அண்ணன் அதே சத்தியத்தை காத்த உத்தமன் நானே, தாய்க்கு தலைமகன் நானே. நான் சென்றால் அந்த மலரை கையோடு கொண்டு வந்து ஐயவர் கீசி புடுவாரு உடியா பையா தோட்ட தாடி கட்டி மனைவி தவிர மற்ற பெண்களை பார்த்தால் தாயாக சமைக்காத நினைக்கக்கூடியவன். ஏன் துரிக்கமா சொல்ல போனேன் நீ என் தங்கச்சி வாழ்றதுக்காக இது வரைக்கும் திருமணமே தெரியாம இருக்கிறேன். அப்பேற்பட்ட உத்தமனை பார்த்து எனக்கு தெரியும், நான் போற மச்சான். எனக்கு தெரியும். ஐயா தவறு செய்ய முடியாது தெரியாமல் நடந்து கொள்ளி ஆனால் உன்னுடைய வார்த்தை கேளாமல் நான் தான் தவறு செய்ய வேண்டும். என் மீது நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள், என் மீது வீழ்படி சுமத்தி விட்டீர். அந்த வீழ்படியின் சந்தேகத்தை நான் போக்க வேண்டும் என்றால் இப்போது உன் மகளின் கற்பனை கிடைப்பதற்காக அந்த பாதுகாவலை நானே கொண்டு வருகிறேன். நீ யார் எப்பேற்பட்ட ஒரு தகுதி என்ன தர தர நீ ஒரு ஏழைப்பட்ட பையன் நீ போறியா? அவனுக்கு தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. இல்லடா இல்லடா இவன் யாருடா? இவனை கொன்ன பாவம் இந்த நாட்டுக்கு வந்து சேரணுமா? ஒருபோது தேவை கிடையாது. ஏதோ வந்தது தவறு, தவறாக நடந்து கொண்டேன் மன்னா, என்னை மன்னிச்சு சொல்லு அப்படின்னு விட்டுறோம் விட்டுறோம். இப்போ நாங்க மரணம் போனா செத்துடுடா பாவி. ஐயா என் உயிரை நேரத்தை விட்டவர்கள் தவிர பாரியால வளரலாமல் இந்நாட்டிலே பாதம் படவே படாது. வந்தால் பாரியால வளர்வது இல்லை என்றால் அதே இடத்தில் என் உயிரையே போக்கிக் கொள்வேன். ஐயா வழிய போற சனின வாடா என் வீட்டு வரைக்கும் கூப்பிடுறான். அணைய போற விளக்கு விட்டு எரியும். செத்தால பரவாயில்ல, மலரை கொண்டாந்து சேர்த்துட்டு சாப்பிட்டோம். நீ சத்தால எனக்கு பரவாயில்ல, ஆனா எனக்கு தேவை என்னுடைய மகளுக்கு கற்பனை வர வேண்டும். இப்போதே புறப்படி அந்த பாரிஜாத மலரோடு வர வேண்டும். புறப்படி வந்தால் பாஜக மலரோடு வர வேண்டும். இல்லாவிட்டால் உன் உயிரை விட்டால் பரவாயில்லை. உன் மகளின் கற்பனை கிடைப்பதற்காக இப்பொழுதே நான் செல்ல போகிறேன் பாஜக மலை கொண்டு வருவதற்காக. ஆனால் நான் சென்று வருவதை உங்களால் எனக்கு ஒரு உதவி தேவை. அப்ப விட உதவி என்ன பண்ண வேண்டுமா? இந்த வயசுல இல்ல படமலை தான் தேவைப்படுதா சொல்லு, நான் அனுப்புறேன். ஒன்றையும் பொருளையும் பணத்தையும் எதிர்பார்த்து இந்த நாட்டிற்கு நான் வரவே இல்லை. பிறகு இளவரசி உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றாகத்தான் வந்து அந்த இடத்திலே வீழ்படியை நான் ஏற்றுக்கொண்டு அந்த வீழ்படியை போக்க வேண்டார். நான் சென்று பாஜகவை கொண்டு வர புகழி கொண்டு வருவரை உங்களால் ஒரு உதவி உரைத்தினர் தெரியுமா? என்ன உதவி? எனக்கு சொந்தமில்லை சொல்வதற்கு தங்கை வந்தார். தங்கைக்கு சொந்தமில்லை சொல்வதற்கு நான் வந்தார். நான் சென்று இந்த பாஜகவை கொண்டு வருவதை என் தங்கைக்கு யாரைக்கா தட்டிக்கிட்டு வந்துட்டு போதுரா. நான் யாரை பேர் விட்டவன்? வீராதி வீரன். நீ சாப்பிட்டே கிடையாது. போய் கொடுப்போம். சரி, அப்படி என்றால் அந்த பாதுகாவலை கொண்டு வருவதை உன்னுடைய தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நான் இருக்கின்ற பாதுகாப்பு போதுமா? நாட்டிலே யார் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த நாட்டையே காக்கக்கூடிய கொத்தவன் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் என் தங்கை நான் அரண்மனையில் விட்டு செல்கிறேன். நான் சென்று வருவதை என் தங்கைக்கு நீங்கள் தான் ஐயா பாதுகாப்பு. யாருக்கு என்னமா யாருக்குரிய நாம் கிடைத்தோம் யாரும் மண்ணைகள் எதற்காக நம்முடைய வாழ்க்கையை அந்த ஆண்டுடைய தகுதியாக இருக்கிறது தங்கா ஆண்டுடைய தகுதியாக
இதற்காக வாங்கி நாம் பிறக்கும் பொழுது இழந்திருக்கப்படாதா? இதற்காக இந்த மணியை பிறந்தோம் தையா, இதற்காக இந்த மணியை பிறந்தோம் தையா. ஒரு கோடிக்கு அண்ணன் என்ன உள்ளம் வாடுதம்மா
மாசம் போட்டா நாமத்தை புரட்டாசி 3ஆம் தேதி அசரல. நாமத்தை வந்து ஐயா நம்ம ரொம்ப சப்போர்ட் இருக்குது அவனுக்கு இந்த ஊர்ல தலைமலை அடிக்கணும் கேட்கறாங்க தலைமலை வேலை கழித்தாங்க ஒன்று காலி இருக்குது துட்டு சும்மா வருமா போயிடுச்சியா வாங்கி போறேண்ணா நோட்டா அப்படியே எங்க தான் வைக்கிறான் தெரியல எங்கடா கொடுக்குற பாய் வாங்கி போற பார்த்தலாம் பரவாயில்ல தப்பு கிடையாது 4 பொண்டாட்டி இல்லை இன்னும் கூட 4 வச்சுக்க யாரு கேட்பாரா மேய்ப்பாரா கட்டி கிடையாது நான் இப்போதை நாடு சென்று நான் வரும்போது இந்த நாட்டுக்கு என் காதல் ஒரு சந்தோஷமான செய்தி தெரியுமா இந்த நாடு நகரம் அனைத்து உப்பு சட்டி வரவோடு எழுதி வாங்கிட்டேன் இந்நாட்டு மன்னனை கட்டிட்டேன் இந்த உலகத்துல நம்மளை தவிர யாரும் இல்லை அப்படின்ற ஒரு செய்தி தான் என் காதல வேணும் ஆமா நீங்க எனக்கு பணத்தை கட்டா பாயில படுத்து போனாரு ஆகையால இப்போது போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு நான் சீக்கிரம் வர்றேன் அது வரைக்கும் இந்த நாட்டை நீ தான் கைப்பற்றணும் என் தங்கை என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும் செல்லகுட்டி சிறப்பா செய்து நீ எத்தனை சொல்றது நீ தான்டா சொம்புல அவங்க யாரும் எடுத்து முடியல எங்க டைஸ் வாங்க போறேன் அப்படி ஓடி
எப்படி அசிங்கப்படுத்துறேன், அவமானப்படுத்துறேன், வெட்கப்படுத்துறேன், வேதனைப்படுத்துறேன், தக்காளத்தை படுத்துறேன். என்னன்னு கேட்டா, டேய் 500 ரூபாய் கொடுத்து ரூம் அவனை எடுத்து வைக்கிறோம், 500 ரூபாய் கொடுத்து செருப்பு நம்ம 1000 ரூபாய்க்கு வெளியே வைக்கிறோம். செருப்பு சமமானம் கேட்டிய கேட்கலாமா? செருப்பு பிஞ்சு போட்டு கேட்க அவனுக்கு ஏன் தக்காளத்தை படுத்துறேன். ஒரு பெண்ணாக வந்தா ஆணும் அகமா அதிகமா இருக்கக்கூடாது, அடக்கொடப்பா இருக்கணும். அடக்கொடப்பா தான் நல்லது. அப்படி என்றால் அடி வந்து காலம் கேது தக்காளத்தை. ஏய் போட்டு பொடி போட்டு இந்த போட்டு பொடி போட்டு யாரும் சொத்து யார் அப்பா சொத்து. ஏய் இதெல்லாம் போட்டேன். ஆமா இந்த ஏய் போட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்துறேம்மா. டேய் யார் நம்ம பையா எங்கடா போட்ட? டேய் டூரான் டேய் திரா வெளியே பையன். ஏய் இப்படி வாடா அப்படி. ஏய் இங்க பாருடா, இங்க போய் வந்துட்டான் தெளிச்சினியா? ஏய் இங்க வாடா அப்படியே. உள்ள நான் அபயமா வச்சுக்கிது உனக்கு கோய் மாரியா? அபயத்துல உட்காந்து கோயிட்ட உள்ள நான் போய் பூந்து கலக்குறேன். என்னடா அடிப்பா பழகுது என்னன்றான். ஏய் உங்க அம்மா என்ன கேட்டு தெரியுமா? அந்த அம்மா இந்த நாட்டினுடைய இளவரசி. இந்த நாட்டுல ஒரே மகள், ஒப்பற்ற மகள். அவங்க அப்பா அம்மா நல்லா பொத்தி 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 நெய் தயிர் மோர் நிலத்தையும் போட்டு வளர்த்துருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஒரே மகள் ஒப்பற்ற மகள்னு சொல்லிட்டு நெக்லஸ், ஆரம், வலையில தங்கத்தலை வலையை ஒட்டியானம், நெத்திச்சூடி மொத்தமே கொலுசு முதல் கொண்டு போட்டிருக்காங்க. அவங்க அம்மா குழந்தை ஒரே குழந்தைன்னு சொல்லிட்டு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க அண்ணன் தம்பி வாய்ச்சி போட்டாங்க, அவங்க அப்பா அம்மா வாய்ச்சி போட்டாங்க. உங்க அம்மா எங்க போய் வாய்ச்சிட்டு மொத்தத்தை கைட்டி கொடுன்னு சொல்லிங்குது. எங்க அம்மா கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்ன சொல்றான்? எவ்வளவு கஷ்டப்பட்டுக்குது தெரியுமா? பானிபூரிக்காரனுக்கு, ஆட்டோக்காரனுக்கு, வீழ்ச்சி அடிக்கிறவனுக்கு, லாரிக்காரனுக்கு, பாபுக்காரனு. பாம்பா பாம்பா பாப்கார்ன் ஹிந்திக்காரன் பாபுக்காரன். பாப்கார்ன். அப்புறம் குல்ஃபி ஐஸா? குல்ஃபி ஐஸ் அவனுக்கு எல்லாருக்கிட்டயா? எங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் முன்னாடி போட்டு கஷ்டப்பட்டுக்குது. அப்போ எல்லாமே உங்க அம்மா ரத்தம் திண்டி வேர்வை செஞ்சு முந்தானி கஷ்டம் தான். சரிதான். சரி, இது எல்லாம் உங்க போனதா இருக்கட்டும், வந்ததா இருக்கட்டும், செஞ்சதா கூட இருக்கட்டும், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சும்மா உட்காந்துருப்பா, டாட்டில் வச்சு கையில வச்சிருப்பியா? என்ன மாற்றமா சொல்றான் பாரு, குளிர் விட்டு போயிருந்தேன் தெரிஞ்சு போனோம். போடு. அப்படியே பனியன் மட்டும் தூக்க, அப்படி திருப்பி காட்டு, பின்னாடி காட்டுறா. ஏய் இசிக்காத. நாய் வாயில கோல விட்டா என்ன பண்ணா? தேவடியா வாயில கோல விட்டா புல்லு. டைல்ஸ் போட்டு விட சொல்லட்டுமா? ஆமா, ஐக்கா எடுத்துன்னு உனக்கு அவ்வளவு வேதனையா இருக்குது. ஏந்திரா சுத்துருப்பா, ஏந்திரா. என்ன அப்படியே அப்படியே
கூட நாய் ஓடுற மாதிரி ஓடி அப்படியே லோல் பண்ண லோபல் பண்ண லோபல் பண்ண பேப்பர் ஓடுற பொம்பளை யாரும் கேட்கக்கூடாது அப்படியே நாய் நாட்டணும் இந்த கூட்டி கொடுத்த கோபாலு இந்த கூட்டி கொடுத்த பையன் வர இங்க வர ஏய் ஆட்டோ இருக்கு லாரி இருக்கு டியூஷன் இருக்கு ரத்தம் வரும் தாக்கா இருப்பான் சத்தமான போற நீங்க யாரும் கேட்காதீங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு எங்களுக்கு எனக்கு உயிர் போல. ஆனா நான் அப்படியே போய் சேர்ந்தேன் நம்பிடணும். அவ அந்த கேள்வியா கேட்ட மாதிரி முடிக்க முடியாது. ஏண்டா டேய் அட யாரா புண்ணாதியா இப்படி முன்னமா அப்படி ஆனா உன்ன வாய் அரக்கா என்னதான் இருந்தாலும் 1000 இருந்தாலும் ஒரு மகாராணி அடிச்சாங்க கூட அந்த வார்த்தை கேள்வி ஏண்டா வாய முடியும்னா கம்முன்னு ரெண்டா அம்மா அடி அடிக்கிறாங்களே எங்க தாச்சுமா விற்கிறதெல்லாம் ஊர்ல உழைச்சவள உன்னை மாரியத்தா குழியில எத்துமே வைக்க ஒரு வாரத்துனா திருத்தமா பேசுறாடா போடுகாலையா ஏண்டா ஏறி வாடா எம்மா வாங்குற கட்டில உடைக்க மாட்டேது உனக்கு அவுத்து போட்டு துணியில நீயும் பச்சை போட்டியா அதனால அது பச்சை போட்டா மலையனூர்ல என்ன பண்றியம்மா 2 வருஷமா சந்தேகத்துல இருந்து கம்பெனியும் மேல இன்னைக்கு உன் வாயாலே நிரூபணம் ஆகி போச்சு எதுக்குடா நல்ல ஏத்தி நேரம் இருக்கும்போது ஏன்டா கோலெல்லாம் போறீங்க பாய்ங்க ஏன்டா இஞ்சி போறீங்க இப்படி ஜெயிச்சுரா துணி போய் பையா நாதர் பையன் நீ கட்டு நான் கட்ட பையன் நீ நான் கட்டு கட்டு சீக்கிரம் செருப்பு எடுத்தானே காரி பையன் எங்க வா அப்படி தேவை ஆடிங்க
ஏண்டா டேய் அவங்க தான் அம்மா அடி அடிக்கிறாங்களா உன் வாங்கிட்டு வர வச்சு கம்முன்னு தான் தானா இன்னும் அது என்ன கோயில அடிக்கிறியா நான் வாயிலா ஏமா நான் ஏமா கோயில ஆஞ்சி அடிக்கிறேன் அந்த ஆரா புடி புடி ஏய் 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 ஆரா கூரி புடி 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 மாதிரி நீங்க போய்க்கிது நான் ஏமா ஆஞ்சி கோயில அடிக்கிறேன் டேய் ஊர் மேல உழைச்ச விடா டேய் பாவி ஏன்டா இப்படி வாங்கி போற ஆட்டம்